கைஸ் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா பெண் குயின் ஒன்று தனி மேலே போயிட்டு இருந்துச்சு. அந்த பெண் குயினை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேம் போட போகிறோம் கைஸ். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல, எந்த ஒரு வீடியோ போட்டோம் அதை யாருமே பார்க்கல. ஓகே கைஸ், வாங்க இதை பார்ப்போம். கைஸ் இங்கே வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம எஸ்எஸ் கேமிங்கு, ஒன் கில்லரு, அப்புறம் இன்னும் நிறைய கேமர்ஸ் இருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா எல்லாருமே முட்டி கீழே தரணும் கைஸ், அவ்வளோதான் கான்செப்ட். வாங்க ஃபஸ்ட் ஒன்றே நான் அடி வாங்கிட்டேன். இதில் வந்து நான் மட்டும் இல்லை, ஒன் கில்லர் ப்ரோ இங்கே தான் இருக்கார். இப்போ தான் நான் ஒரு மேட்ச்சு போனேன், எனக்கு எப்படி விளையாடணுன்னே தெரிலங்க. அதான் ப்ராக்டிஸ் எடுப்போன்னு வந்துட்டேன். இல்லை நம்ம கேங்கு மிஸ்டர் ஜேஜே, எஸ்எஸ் பாய், எஸ்எஸ் கேமிங்கு, அப்புறமா இன்னும் சில பேர் இருக்காங்க. எஸ்எஸ் பாய் இப்போ எமோஜி போட்டான் பார்த்தீங்களா? கரெக்டாக இது உள்ள வரணும் போல இருக்குங்க. எதுவும் இல்லை, இந்த ரவுண்டில் போயிட்டு நான் வெளில ஆனால் அது உள்ள ஏரோவில் போடணும். நான் ஜெய்ஜாண்ட்டுன்னு ஒன்று இருந்தது, ஜெய்ஜாண்ட் கொடுத்து அது கொடுத்துருக்கேன். அதில் சுற்றுறது எல்லாமே அதாங்க இருக்கு. எப்போ ஏன் சுற்றணும் அது? என்ன விட்டுட்டு நீ 2 பாயிண்ட் மேட்ச்சில் வந்துட்டு ப்ரோ. இப்போ யார் ப்ரோ நீ எங்கே இருக்க? வேணாம்ப்பா அது ப்ரோ நீ எந்த லாஸ்ட்டில் இருக்கியா? தானே நீ நாங்கள் யாருப்பா அது? எவ்வளோ பேசுகிறான் இருங்க, நான் ஃபுல் ஸ்பீட் போய் அட்டாக். நானும் ஃபுல் ஸ்பீடில் இப்போ அட்டாக் பண்ண பாரு ப்ரோ. சுற்றி இப்போ அவங்க பறந்து போய் ப்ரோ ஒன்று நோக்கி திரும்பிட்டான். அவன் ஏன் நான் இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு நியான் கலரில் நான் விழுந்துட்டேன் ப்ரோ. நீந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ப்ரோ. ஒரே இதில் நிறைய பேர் விழுந்துட்டாங்க. இருங்க எமௌண்ட் போடுறேன் ப்ரோ. எமௌண்ட்லாம் எதுக்கு நிற்கிறது? சின்னோண்டு இருக்காருல்ல ப்ரோ, அவர் தான் எஸ்எஸ் பாய் ப்ரோ. தெரியுது. அதான் 2 பேரும் முட்டிட்டு அடிக்கீங்களே. அவர் எமௌண்ட் போடுறாரு, நானும் போடுறேன். நாங்கள் வெளில என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இது எமௌண்ட்னா மெசேஜ் மாதிரி இருக்கு. எமௌண்ட் அது எமௌண்ட் இல்லை, இது எமோஜின்னு வச்சிருந்தா கூட. அவன் என்ன ஃபுல் ஸ்பீட்ல எங்க அவங்க நம்மள அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அங்கே அவ்வளோதாங்க, நம்ம ஜெயிச்சிட்டாங்க. எங்க எஸ்எஸ் பாய் விழுந்து செத்துட்டாருங்க. எஸ்எஸ் கேமிங்கு ஏங்க வின்னு காமிச்சிது பாருங்களேன். ப்ளஸ் ஒரு வின்னு. ப்ரோன்ஸ் 2 நான் ஃபர்ஸ்ட் தட்டே வின் ஆயிருக்கேன். மேல காமியா லெவல்ல ப்ரோன்ஸ் 2 கூட வரலங்க. லெவல்லாம் காமிக்குது. இதுல தான் எக் வாங்கணும் போல இருக்கு. 400 இருக்கு. நான் வந்து எக் என்ன எக் வாங்க போறேனா? சரி இருங்க ப்ரோ, நான் ஒரு ஸ்பின் பண்றேன். ஐஸ் கியூப் தான் காசா ப்ரோ மேட்ச் ஆயிட்டு. ஐயோ மேட்ச் உள்ள போயிட்டு ப்ரோ. நான் வந்து இந்த பக்கம் என் பக்கத்துல தான் என்னது இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இது எஸ்எஸ் பாய். ப்ரோ நான் ஒண்ணுமே கொடுக்கல, நான் அந்த இது பார்த்துட்டு அங்க ஒரு உடச்சிட்டு விழுவும் போல இருக்கு ப்ரோ. இல்ல நின்னா நான் கீழே விழுந்து செத்துட்டேன். நான் அண்ணன் நவுந்து போய்க்கிறேன். இவன் வேற நம்மள முட்டி விட்ட கூடாது. நான் ஏற்கனவே செத்துட்டு நான் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன் 2 நாள் 2 மேட்சா. நான் அப்படியே நவுந்து போய்க்கிறேன். நீங்க ப்ரோ அங்க ப்ரோ இந்த சைடு போனா நம்மள கீழே தள்ளி விட இருக்கு. நம்ம வேகமா அந்த இது உள்ள பூந்து போயிடுமா? நான் எக் வாங்க போறேன். இருங்க நான் அது உள்ள வேகமா தான்டா பூந்து அந்த சைடு போயிடுறேன். ஒரு நல்ல எக் வாங்க. ஏங்க அப்பனை பாருங்க, அப்பனும் உள்ள வர பாக்குறான். நம்மகிட்ட நானும் செத்துட்டேன், அவங்களும் செத்துட்டாங்க. 800 ரூபா இருக்கு. அதில் ஒரு எக்கு வாங்க போகிறேன் 800 ரூபாய்க்கு. அந்த எக்கு வந்து கேண்டி எக்கு, ஃபியூட்டி எக்கு ஒன்று ஊற்றி நான் ஒரு தட்டு தட்டா ஏங்க மிஸ்டர் ஜேஜேக்கு கிவி உள் இருக்கு. கிவினா என்ன பூச்சி? கிவினா பூச்சியா? பூச்சியா? பறவைன்னு நினைக்கிறேன். இல்ல கிவினா ஃப்ரூட்டா? கிவி ஃப்ரூட் இருக்கு, கிவி பறவையும் இருக்கு. சோல்டர்ல உட்கார்ந்து இருக்கு நம்ம வச்சிருக்க பெட். நம்ம ஃப்ரெண்ட் டார்க் வாரியர் சேர்ந்துட்டாப்ல. மேட்சே ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. இருக்காது பாருங்க கிவி பக்கத்துல. பிங்க் தானே எனக்கு தெரிந்து ப்ரோ. நீ என்ன பண்றேன்னு ப்ரோ. அந்த என்ன அது என்ன ஸ்கின் ப்ரோ? வந்துட்டேன் ப்ரோ. மீன் தூண்டில இத வச்சிருக்கான். யாரு? பெண்க்கும் எனக்கு இது தானே பிடிக்கும், மீன் தானே பிடிக்கும். அவன் கேரட் வச்சிருக்கான் ப்ரோ. ஏன்னா 2 பேரும் என்ன அட்டாக் பண்ண பாக்குறான்னு வருங்க. நான் இந்த தடவை அவுட் ஆகி நிக்கிறேன் ப்ரோ. நான் மேலேயே 3 ரவுண்டா நிக்கிறேன், நீங்க மட்டும் விளையாடிட்டு இருக்கீங்க. ப்ளூ டீம் இருங்க ப்ரோ. பொறுமையா பின்னாடி எல்லாம் போய் தள்ளி விடுமா? நம்ம சேஃப் ஆயிடுமா? தட்டி விடு. நான் சேஃப் ஆயிடுறேன் ப்ரோ. எங்க அவனும் என்ன பார்த்து தாங்க அட்டாக் பண்றான் ப்ரோ. ஜஸ்ட் நான் வந்து உன் ஃப்ரெண்டு இன்னொருப்பாங்க. ஏன் ப்ரோ? ஓ இவரா? எஸ்எஸ் பாய் வர அமௌண்ட் போட்டுட்டான் என்கிட்ட வந்து. அப்படியே அடக்குடா மாப்ள தேனில இருந்து 2 ப்ளூ 2 ரெட். ஆமா, யார் ஜெயிக்க போறீங்கன்னு பாப்போம். நம்ம டீமா இல்ல அவங்க டீமா? ப்ரோ நம்மள ஒரு டீமா ப்ரோ. அவங்கள பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு. 2 பேரும் சண்டை வைக்க வரல, அவனும் சமாதானமா போறானுவானோ. அப்படிலாம் இருக்க கூடாது. ஏங்க அவனை பாருங்க, இன்னொன்னு தான் தள்ளியே போறானு எல்லாரும். எங்க நம்ம டீமாலு எஸ்எஸ் கேமிங் ஒரு எங்க கீழே விழுந்து செத்துட்டாங்க. எஸ்எஸ் கேமிங் மஞ்சள் கலரு. நான் பொறுமையா தாண்டி வைக்கணும் பின்னாடி. அங்க விழுந்து இங்க இந்த இப்போ ப்ரோ நீ மட்டும் தான் நம்ம டீமை காப்பாத்த இருக்க. பொறுமையா நவுந்துக்கிறானோ பாருங்க. டாக்டிக்கலா பொறுமையா நவுந்துடும். அவனு 2 பேரும் செத்துருவானோ ப்ரோ, கவலைப்படாத.
நம்ம தான் நம்ம ஜெயிக்கணும். அவசரப்படுமா, நம்ம பொறுமையாக நிற்போம். பொறுமையாக ஆடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து என் மூஞ்சி நல்லா பார்த்துக்கிறேன், என் மூஞ்சி வெள்ளை வெள்ளை சூப்பர். ஏமா அங்கே பாருங்க, சொன்ன மாதிரி அவங்களும் பொறுமையாக அவுந்துக்கிறானோ. இப்போ நான் வந்து எனக்கு பார்த்து பார்த்து போர் அடிக்குது, நான் போய் ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். பக்கத்தில் தான் இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி விட பார்ப்போம். பல்கிட்டு இல்லாமல் இருந்தால் சரி. ஐஸ் கியூப் ஏங்க அவனை பாருங்க, ஃபுல் ஸ்பீடில் வந்து அட்டாக் தள்ளி விட்டாங்க. செத்துட்டியா ப்ரோ? இது ஆமாம் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து அடுத்த ரவுண்ட் ப்ரோன்ஸ் 2 வந்துட்டேன். நான் ப்ரோன்ஸ் 2ல் தான் இருக்கேன் நானும். ஜெய்ஜாண்டிக் கொடுங்க எல்லாரும். எஃப்எஃப்ஏனா ஏஎஃப்கேவா? எஃப்எஃப்ஏ எஃப்எஃப்ஏவா தெரியலையே ப்ரோ. இன்னும் எல்லாமே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. எனக்கு வராமல் தான் ஹார்ட் போட்டுட்டு ஒரு எனக்கு ப்ரோ நான் தான் ஜெயிண்டு ஜேஜேக்கு வந்திருக்கு கிவி. நான் தான்டா இப்போ எல்லாரையும் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஃபுல் ஸ்பீடில் போய் அட்டாக் பண்ணுறோம். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கேன். எல்லாம் என்ன பார்த்துருக்கீங்க ப்ரோ? இங்கே பாருங்க, எஸ்எஸ் கேமிங், எஸ்எஸ் எல்லாரும் உழுவுறான். அங்கே பாருங்க, அவங்க ஜஸ்டில் நிற்கிறான். டார்க் வாரியெல்லாம் செத்துட்டாரா ப்ரோ? இவரு டிவியை தள்ளி விடுவாங்க, எல்லாரும் அவனை தான் அடியா. ப்ரோ எல்லாருமே என்னதான் இப்படி அடிக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. எனக்கு எங்கே ஒரு இன்னொருத்தன் பாவம், ஒருத்தர் சர்வே விளாட்றான்னு போய் அடி வாங்கிட்டான். அவன் அடிக்கவே அட்டாக் பண்ணவே ட்ரை பண்ணலாம், ஆனால் அவன் செத்து போயிட்டான். என்ன ப்ரோ நீ எங்கன்னா ஓரமாக நின்று இங்கே வா பார்ப்போம். இடிச்சதுக்கு தான் நான் தான்டா பறந்து விட்டேன். ஓ இடிச்சது தான் பறந்து விட்டியா? ஐயோ இப்படி பார்த்து கிலோ அப்புறம் ப்ரோ ப்ரோ ஜஸ்ட் நாங்கள் உங்க எல்லாரையும் ஃபுல் ஸ்பீடில் வந்து நாங்கள் எல்லாரும் அட்டாக் பண்ணுவோம் பாரு. நான் இப்போ உங்களை ஃபுல் ஸ்பீடில் அட்டாக் பண்ண பாருங்க. நான் வந்து ஃபுல் தான் நோந்து விட்டேன். அவ்வளோதான், அப்படி ஈஸியாக நான் வந்தேன் பார்த்தீங்களா? டாக்டிக்கல் பாயிண்ட் முக்கியம் வந்துட்டேன். எவனே தெரியல ஒருத்தன் பார்க்காது. எப்படி இது டார்க் வாரியர் தானே இது? டார்க் வாரியர் தான் இது. இங்கே பாருங்க ப்ரோ, அவனும் திரும்பிட்டாரு. அழகா அப்படியே கேரம் போர்டில் விளாட்ற மாதிரி குயிச்சு நிற்கிறாருங்க. அவர் ஸ்பின் ஏதாவது போட்டு பாரு ப்ரோ. நாங்கள் கேம் பிளேல இதாக பண்ணுறேன். என் ஸ்பின்னு லோடிங் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ இந்த ஓராரு வரேன், எஸ்எஸ் பாய், எஸ்எஸ் கேமிங் இதோ நிற்கிறாரு. 2 பேரும் ஒரே மாதிரி சொக்கா போட்டுறானு. இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் வேகமாக போயிருந்தா அவர் நிற்கிறாரு. ஜெய்ஜாண்டியை தள்ளி விட முடியுமா? ஜெய்ஜாண்டிலாம் தள்ள முடியாது, ஏன்னா அது விளையாடுறது. ஏன்னா அது விளையாடுறது யாரு? ப்ரோ பிளேயர். இப்போ பாரு ப்ரோ, நான் ஒரு அடி அடிச்சு இப்போ நான் அவனை ஒரு அடி அடிச்சு தள்ளுறேன் பாரு. நம்ம டார்க் வாரியரை ப்ரோ உங்க உடம்புக்கு ப்ரோ அவனே செத்துறான் விட்டான். அவன் திரும்பிட்டான், மாட்டிக்கிட்டா முடியும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ டான்ஸை பாட விடுவேங்க. ரிவார்ட்லாம் தராங்க. என்ன ப்ரோ தந்தாங்க? ரிவார்டு 20 ஐஸ் கட்டி. 20 ஐஸ் கட்டி தானா? எங்கள் வீட்டுக்கு போனாலே 10 ஐஸ் கட்டி. நீ ஜெயிச்சு 20 ஐஸ் கட்டி. ஹாட் பொட்டேட்டோவா? அது என்னங்க ஹாட் பொட்டேட்டோ? ஹாட் பொட்டேட்டோ கொடுங்க. சுற்றுது மேட்ச். இது நாங்க லாவா இடம் மாதிரி இருக்கு. லாவா ரவுண்ட் வேற போட்டுருக்கு. ஹாட் பொட்டேட்டோ யாருக்கு? ஹாட் பொட்டேட்டோனா ஹாட் பொட்டேட்டோ அங்கேயே ரவுண்டு போட்டுருக்கு. இதை எழுதிருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம் என்னமோ எக்ஸ்பென்ஷன் எழுதிருக்கு. ஏங்க டைம் பாம் போல இருக்குண்ணே. டைம் ஓடுது. ஆமா, யாரு தொடுறாங்களோ உங்களுக்கு டைம் பாம் வருது. ஏங்க அந்த ரவுண்டில் என்ன ஏங்க அது உடச்சிக்கிட்டு உழுதுங்க அந்த ரவுண்டில் நின்னா. பெரிய ரவுண்ட் ஒன்று வந்துருக்கு பாருங்க. பெரிய ரவுண்ட் எனக்கு வராம சாப்பிடையா? அங்கே பாருங்க 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய் விழுவுறானோ. அது உடச்சிக்கிட்டு விழுவுதுடா. அதை போய் என்ன நிற்கிறீங்க ப்ரோ? ஈட் 5 ஸ்டார் ப்ரோ. இதான் எதுவுமே பண்ணாமல் ஜெயிக்கிறதுனா இதான் ப்ரோ. ஒன்றை சுற்றி சர்க்கிள் வந்துட்டு ப்ரோ. ஈட் 5 ஸ்டார் ப்ரோ ஜெயிச்சிச்சு. யாருமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. நான் வந்து இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகல. டீம் 2FFA இருக்கு. ஸ்பின் இப்போ போயிட்டு இருக்கு. FFA என்ன ப்ரோ? தெரியல. டீமே நான் ப்ளூ டீம் ப்ரோ. நீ நான் ரெட் டீம். உங்களை பொழக்கிறதுனே பொழந்து உங்களை தான் டார்கெட் வச்சிருக்கேன். நான் நவுந்துட்டேனே ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ வேகமாக வர? செத்துரும் போல கேட்பாடா. ஏதோ 2 நான் ஒரு கில்லு போட்டேன் ப்ரோ. இருவா ப்ரோ, நான் எங்கே போனீங்க? அவனே நினைக்கிறான் டார்க் வாரியர் தான் நினைக்கிறேன். டார்க் வாரியர்லாம் பிறந்துங்க ப்ரோ. என்ன டார்க் இன்னொருத்தன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, டார்க் வாரியர். டார்க் வாரியர் செத்துட்டான். எஸ்எஸ் கேமிங்கும் செத்துட்டான். நான் ப்ரோ டார்க் வாரியர் தள்ளிட்டேன் ப்ரோ. நீயா நானா? இது பேர் ரக்குன் தானே ப்ரோ? ஒரு ஒன்னா நான் ப்ரோ. ரக்குன் எனக்கும் கில்லு விழுந்துட்டு அவனுக்கும் நான் கில்ல ப்ரோ. என்ன ப்ரோ நவுந்துட்டேன் ப்ரோ. நான் கீழே விழுந்துட்டேன் ப்ரோ.
எங்கே ப்ரோ இருக்க நான் பின்னாடி நிற்கிறேன். பின்ன ஆமாம் அது இருக்கீங்க. உங்கள் மேலே ஒன்று காமிக்குது. உச்சாடுதா ஏன் ப்ரோ ஒன்று நான் நிறைய வாட்டி ஜெயிச்சினேன். ஏன் ப்ரோ ஒன்றுன்னு காமிக்குது? நான் ஏஎஃப்கே போட்டோம் ப்ரோ. இது விளையாண்டு மேட்ச் உள்ள போய் போல இருக்கு. ஏஎஃப்கே 3 ஸ்பின் இருக்கு. ஏஎஃப்கேன்னு போட்டிருக்கு உங்ககிட்ட. மேட்ச்சில் போயிட்டு வந்து ஏஎஃப்கே எடுத்தேன் ப்ரோ. எனக்கு ஏஎஃப்கே போட்டு ஸ்பின் போடுறேன். உங்களுக்கு கேரட் வச்சுட்டு ஒருத்தன் வந்துட்டான் பெருசா. அவனை இப்போ ஃபுல் ஸ்பின் போடுறோம் ப்ரோ. 75 ஐஸ் கிடைச்சிருக்கு ப்ரோ. 75 ஐஸா? இல்லைங்க நானும் வந்து ஸ்பின்னு போடுறேன். ஆனால் மேட்ச் உள்ள இருக்கேன் கொஞ்சம். நம்ம 3% கிடைச்சிருக்குங்க. 3% என்ன இது எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன முயல் வேஷம் போட்டிருக்க ப்ரோ. இப்போதாங்க எனக்கு 2 காமிச்சு திருப்பி 2 காமிக்குது ப்ரோ. என்ன தாக்குதல் பண்ண ரெடி ஆகிட்டான். ஆஹா செத்துட்டேன். 150 ஐஸ். 150 ஐஸா? ஐஸ் கட்டி எங்க ப்ரோ இருக்கு? ஆமா ஸ்பின்ல இருக்கா? ஏஎஃப்கேன்னு காமியோ பாருங்க ப்ரோ. எனக்கு 4 ஸ்பின்ல கொட்டது பாருங்க. அதை பிடிச்சாலே நம்ம பணக்காரன்னு எழுதலாம் ப்ரோ. எனக்கு வந்து என்னமோ கிடைச்சது. இப்போ மாதிரி இன்னொரு ஸ்பின் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பின்ல என்ன கிடைச்சதுன்னா 400 ஐஸ் கட்டி ப்ரோ. 400 ஐஸ் கட்டி ப்ரோ. வந்துட்டு இருக்கா ப்ரோ? 400 ப்ரோ. 8 ப்ரோ எக்கு ரேண்டம் எக்கு வந்திருக்கு. ஆனா மேட்ச் உள்ள இது போட்டு வர ப்ரோ. நரி ஃபாக்ஸ் என்ன ஸ்பின் போடலாம்? 800க்கு போடலாம் ப்ரோ. ச்சே வாங்க. என்கிட்ட காசு இல்லை. வாங்க சும்மா போய் பார்ப்போம். இந்த மேட்சை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் வந்து எக்கு உடச்சதுனால நான் ஏங்க மிஸ்டர் ஜேஜே அவராகவே உழுவுறாரு. அதான் நான் இதில் மேட்சை கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதோ ப்ரோ. நீ ஃபஸ்ட்டு ஏஎஃப்கே வேண்டாம். என்ன ப்ரோ தோலில் ரோஸ் கலர் பார்த்துக்கலாம். தோலில் ஏன் ரோஸ் கலர் வச்சுருக்கா? என்னோட பெட்டால் நீ தான் அதை ப்ரோ. இங்கே குண்டா ஒருத்தன் இருக்கா. அவன் நரி இருக்கு. நரி இப்போ மாறிட்டு பாருங்க. நான் அப்போ மாற்றிட்டேன். ப்ரோ ஒரு ஸ்பின் இருக்கு. அந்த ஒரு ஸ்பின்னை போட்டு 75 ஐஸ் கட்டி கிடச்சிருக்கு ப்ரோ. ஓகே இப்போ வந்துட்டு எம்மா ப்ரோ ஐஸ் கட்டி இருக்கு என்கிட்ட 1.35K. எப்படி ப்ரோ? என்கிட்ட 785 தான் ப்ரோ இருக்கு. நான் ஐஸ் கட்டியெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை ப்ரோ. நீ ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்ருவேன். நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான் ப்ரோ. நீ சாப்பிட்டு தான் ப்ரோ வெள்ளையாகிட்டேன் ப்ரோ. அது வெள்ளையானது நீ கரைஞ்சி போயிட்டோம் ப்ரோ. அதான் ப்ரோ நீளமா ப்ரோ. அப்புறம் பாருங்க அப்பயே சுடு தண்ணி வச்சுட்டாரு போல இருக்கு. அதான் இப்போ இருக்காரு அவரு. அவன் மஞ்சளா இருக்கான். லாவால விழுந்துட்டாரு போல இருக்கு. சரி நான் ஏஎஃப்கே எடுத்துட்டேன். இப்போ அடுத்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட்? யார் அவன் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கான்? 2 பேரும் வந்துட்டானுங்க. ஆமாம் 2 பேரும் கீழே போய் வந்துட்டானுங்க. சரி தண்டா 2 பேருமே தண்டா. அப்பயும் இது ரசிங்கன் மாதிரி உழுவுது பாருங்க அந்த மாதிரி. ஓகே இப்போ நான் இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய். எம்ஜேஜே.